சிக்கன் எப்பவும் ஒரே மாதிரி ஸ்டைல் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஆஃப்கானி சிக்கன் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கேஷ்யூ எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு காரத்துக்கு 4 பச்சை மிளகா, அரை கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா, சாட் மசாலா, தனியாத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், நான் அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அது 2 டேபிள் ஸ்பூன், இல்லைன்னா பால் ஏடு இருக்கு இல்லையா, ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அதை தான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு 1 ஹவருக்கு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை மட்டும் சேர்த்துட்டு அதில் மசாலா சேர்க்காம சிக்கன் மட்டும் ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். ஒரு 90%க்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மசாலா இருக்கு இல்லையா, ஸோ அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விடுங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு பரட்டி விட்டுட்டு கடைசியாக கசூரி மேத்தி ஒரு 1 ஸ்பூன் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஆஃப்கானி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது ஃபுல்கா நான் சப்பாத்திக்கெலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.